தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. என்ன கொலை பண்றதுக்காக 2 இஸ்லாமியர்கள் சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் இப்ப பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மே 2ஆம் தேதி அவரு சென்னைக்கு வரக்கூடிய நேரத்துல அவருடைய ஃபார்ச்சுனர் கார 2 நபர்கள் அங்க இருக்கக்கூடிய பேரிகேட் எல்லாம் இடிச்சிட்டு வந்து இவரை இடிச்சு கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணதா இவர் சொல்லியிருந்தாரு. இப்ப கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு மாருதி சுசுகி கார் தான் ஆதீனத்தோட காரை இடிச்சிருக்கு. இதுவும் இன்டென்ஷனலா இடிச்சது இல்லை, இது ஒரு சாதாரண விபத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது திட்டமிட்ட சதியா இருந்தா அவர் தாராளமா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரியான எந்த விதமான கம்ப்ளைண்டும் பண்ணாம அவருடைய விளம்பரத்துக்காக அவர் பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. ஒருவேளை சம்பவம் நடந்த அந்த உளுந்தூர்பேட்டை இடத்துல இந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவர் சொன்னபடியே 2 இஸ்லாமியர்கள் இவரை திட்டமிட்டு கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துல மிகப்பெரிய மத மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இங்க ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த காவல்துறை அதிகாரிகள் துரிதமா செயல்பட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. தன்னுடைய விளம்பரத்துக்காக இந்த மாதிரி எந்த விதமான ஆதாரமும் இல்லாம இப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்ன மதுரை ஆதீனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சி பக்கம் நம்மளோட சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொலை செய்ய சதி பண்ணி விட்டாருங்க.